ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிராஃப்டி. ஆக்சுவலாக வந்து இன்றைக்கி நம்ம வந்து ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் வீடியோ தான். லாஸ்ட் டைம் வந்து நம்ம பேக் பேக்கர் குமார் வந்து ஒரு வீடியோவில் வந்து பெண்டிகாஸ்ட் நிறைய போர்ஷன் இருக்கிறதுனால நான் ஜஸ்ட்டு வந்து அதுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்து ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். பெண்டிகாஸ்ட் வேறு, ப்ராட்டஸ்டன்ட் வேறு, கேத்தலிக்ஸ்ங்கிறவங்க வேறு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் வந்து ஒரு கமெண்ட் செக்ஷனில் வந்து ஒருத்தர் ஒரு கமெண்ட் போட்டிருந்தாரு. அது என்ன கமெண்ட் பார்த்தீங்கன்னாக்கா, இதில் பெண்டிகாஸ்ட் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆச்சு. அவர் யாருன்னு எனக்கு நான் பார்த்துட்டேன். ஆக்சுவலாக அவர் வந்து கர்நாடகாவில் ஏதோ ஒரு சர்ச் வச்சுருக்காரு போல. அவர் இதே மாதிரி தான் ஒரு ப்ரைவேட் சர்ச்சு, ஒரு பெண்டிகாஸ்ட் சர்ச்சோட நிறுவனர் தான் அவரும். நான் பாஸ்டர்லாம் சொல்ல மாட்டேன், ஏன்னா அவங்கெல்லாம் வந்து பாஸ்டர்னு அவங்களே சொல்லிக்கிறாங்க. அதாவது கிறிஸ்டியானிட்டியோட வரலாறுங்கிறது வந்து ரொம்ப பெருசு. எப்படி ஜீசஸ் வந்து கடவுளாக்கப்பட்டார், எப்படி வந்து நபிகள் நாயகம் கடவுளாக்கப்பட்டார், எப்படி வந்து சாய்பாபா கடவுளாக்கப்பட்டார், எப்படி விவேகானந்தர் கடவுளாக்கப்பட்டார், எப்படி வந்து புத்தர் கடவுளாக்கப்பட்டார், இது எல்லாத்துக்குமே பேஸ் பார்த்தீங்கன்னா அவங்கெல்லாம் தங்களை வந்து ஒரு இறை தூதுவராகவும் அவர்களுடைய வாழ்க்கை முறையில் அதை பின்பற்றி நடக்கிறதாகவும், அது போக வந்து அவங்கள பார்த்து இன்ஸ்பயர் ஆகி வந்த மக்களுக்கு அவங்க நல்லது செஞ்சதாகவும், எல்லா உயிரையும் சமம் மதிக்கணும் அப்படின்ற ஒரு கோட்பாடு கொண்டவங்களும், எல்லாருமேலேயும் அன்பு செலுத்தக்கூடிய மனிதர்களாகவும் தான் வாழ்ந்துட்டாங்க. அதனால அவங்க மேலே இன்ஸ்பயர் ஆகி நிறையா அவங்கள வந்து ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் மதிக்க ஆரம்பித்தாங்க. அப்புறம் அவர்களை போகிற வழிகளில் கையெடுத்து கும்பிட ஆரம்பித்தாங்க. அப்புறம் வந்து அவங்கள கடவுளாக வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க. கடவுளை பற்றி சொன்ன எல்லா போதகர்களையும் இறை தூதுவர்கள் என்று தங்களை சொல்லி கொண்டவர்களையும் வந்து எப்படி மக்கள் வந்து கடவுளாக மாற்றினாங்க. யாருமே கடவுள்னு அவங்க சொல்லலை. அவங்க வந்து நானும் உங்களை மாதிரி கடவுளால் அனுப்பப்பட்ட ஒரு நபர் தான், இந்த மாதிரி வாழ்ந்தீங்கன்னாக்கா நீங்களும் அந்த கடவுள்த்துவம் என்னங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற ஒரு கோட்பாட்டை தான் சொல்ல வந்தாங்க. ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களே கடவுளாக்கிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து எல்லா மதமுமே தோற்றுவிக்கப்பட்டது. ஸோ இந்த மாதிரி சர்ச்சை ஆரம்பிக்கிறவங்களோட கோட்பாடுகள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, சர்ச்சை ஆரம்பிக்கிறோம் மசூதிக்குன்னு ஒரே ஒரு ரூல் இருக்குது, அது உலகம் பூரா ஒரே மாதிரி பின்பற்றக்கூடாது. இப்போ ஹிந்துயிசத்துக்கு ஏகப்பட்ட ரூல் இருக்குது, அது பலவிதமாக பின்பற்றப்படுது. அதே மாதிரி புத்த மதத்துக்குன்னு ஒரு கோட்பாடு இருக்குது, அதை ஒரு புத்த மதங்கள் வந்து பின்பற்றிக்கிட்டாங்க. அதே மாதிரி கிறிஸ்துவத்துக்குன்னு ஒரு அடையாளம் இருக்குது, அது பைபிள். இந்த பைபிளில் வந்து ஒரு வரலாறாக நம்ம எடுத்து பண்ணுறோம். அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம பயன்படுத்தக்கூடிய பைபிளே பார்த்தீங்கன்னா ஒரு எடிட்டட் வெர்ஷன் தான். வெறும் போதனைகள் மட்டும்தான். நமக்கு ஒரு சின்ன வரலாற்று பகுதி, பழைய ஏற்பாட்டு காலத்திலேருந்து ஒரு சின்ன வரலாற்று பகுதியும், புதிய ஏற்பாட்டு காலத்தில் பார்த்தீங்கன்னா நிறையா போதனைகளும் சொல்லியிருக்காங்க. மீதி நான் எடிட்டட் வெர்ஷனில் ஏகப்பட்ட சாப்டர்ஸ் இருக்குது. அதெல்லாம் வந்து ஜீசஸ் கிரைஸ்டோட இங்கே ஒரு வாலிப கால வாழ்க்கை முறையெல்லாம் அதில் இருக்குது. ஆனால் அதெல்லாம் வந்து நம்ம மக்களுக்கு தெரியப்படுத்தணும்னா அது இன்னும் வந்து ஒரு பேட் இம்ப்ரெஷனை க்ரியேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை வந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் நிறையா இருக்கிறதுனால அந்த வெர்ஷன் வந்து எடிட் பண்ணப்பட்டு, இப்போ எடிட்டட் பைபிள் தான் இந்த உலகம் பூரா இருக்குது. ஆக்சுவலாக ஒரிஜினல் நான் எடிட்டட் லேர்டின் பைபிள் வந்து ஒரே ஒரு பைபிள் தான். ஸோ இது போகட்டும், விடுங்க. இந்த ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஜீசஸ் கிரைஸ்ட்லாம் வந்து கடவுளாக்கப்பட்ட காரணம் வந்து எல்லாருமே தான் அன்பு செலுத்தணும் அப்படின்னு சொல்லி, நான் இறைவனால் அனுப்பப்பட்டவர்னு சொல்லி எல்லாருமே அன்பு செலுத்தணும்னு சொல்லி அவர் அதுக்காக பாடுபட்டு அவரை வந்து குரூசிஃபிகேஷன் பண்ணி சித்திரவதை பண்ணி அவரை வந்து கொலை பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஒரு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து மேலே போகிறது. இதுதான் வந்து இந்த கிறிஸ்துவ மதத்தினுடைய மிக முக்கியமான ஒரு நம்பிக்கை. இந்த நம்பிக்கையை பின்பற்றி இது நீங்கள் கடவுளை நம்புங்க, இல்லை கடவுளை நம்பாமல் போங்க. ஆனால் வந்து ஒரு மனுஷன் வந்து கடவுள்னா இப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு மாதிரி வாழ்ந்துட்டு போயிருக்காரு. ரோம் நாடுகளில் பார்த்தீங்கன்னாக்கா கேத்தலிக்னு ஒன்று ஸ்டார்ட் ஆகி அப்புறம் அப்படி அதில் வந்து கொஞ்சம் பிரிஞ்சு ப்ராட்டஸ்டாண்ட், அதுலேருந்து ஒரு பிரியுது. நீ சரியில்லை அப்படின்னு சொல்லி ஒரு பிரியுது. அது வந்து ப்ராட்டஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வெளில வருது. அப்புறம் அதில் நீங்களும் சரியில்லை அப்படின்னு சொல்லி ஒரு பிரியுது. அப்புறம் பெண்டிகாஸ்டாக மாறுது. அப்புறம் இந்த பெண்டிகாஸ்டில் உள்ளதுலேயே ஏகப்பட்ட விஷயம். இப்போ நாங்கள் சிஎஸ்ஐ சர்ச்சுக்கு போயிட்டுருக்கோம். எங்கள் வீட்டுக்கே வந்து பெண்டிகாஸ்ட்டு, அதாவது பெண்டிகோஸ்தே சபையிலேருந்து வந்து நாங்கள் ப்ரேயர் பண்ண வந்திருக்கோம் அப்படின்னு வர்றது. வந்துட்டு நீங்கள் வந்து இந்த சர்ச்சுக்கு போகிறீங்க, அது ஆவிக்குரிய சபை இல்லை, நீங்கள் எங்கள் சர்ச்சுக்கு வாங்க, அதுதான் ஆவிக்குரிய சபை அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது கன்வர்ஷன் தான். அதாவது என்ன கன்வர்ஷன் அப்படின்னாக்கா மணி கன்வர்ஷன் தான். சிஎஸ்ஐ சர்ச்சுக்கு நீங்கள் கொடுக்குற காணிக்கையை எங்கள் சர்ச்சில் வந்து கொடுங்க அப்படின்ற கான்செப்ட்டுக்கு தான் வர்றாங்க அவங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஆர்சி சர்ச்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பெருசாக காணிக்கை அப்படின்னு ஒன்று வந்து யார்கிட்டையும் கேட்க மாட்டாங்க. பெருசாக ஒரு உண்டியல் இருக்கும், அதில் போய் போடுவாங்க, அவ்வளோதான். போடணும்னு நினைக்கிறவங்க போடுவாங்க. அதே மாதிரி சிஎஸ்சி சர்ச்சில் பார்த்தீங்கன்னாக்கா இப்போது சமீப காலமாக வந்து முன்னெல்லாம் கேட்க மாட்டாங்க, காணிக்கையை வாங்கிட்டு போயிடுவாங்க. இப்போலாம் ஒவ்வொரு நாளுக்கு தனித்தனி கவரு, வாலிபருக்கு ஒரு கவர், குழந்தைகளுக்கு ஒரு கவர், பெரியவர்களுக்கு ஒரு கவர், வயதானவர்களுக்கு ஒரு கவர், 60 வயசு ஆனவங்களுக்கு ஒரு கவர், 80 வயசு ஆனவங்களுக்கு ஒரு கவர், அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா பிறந்த நாளுக்கு ஒரு கவர், அப்புறம் இறந்த நாளுக்கான கவர், பண்டிகை நாளுக்கான கவர், அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா வீட்டில் விசேஷம் வந்தாக்கா அதுக்கு ஒரு
இப்படி கவரோட எண்ணிக்கை ஒரு குடும்பத்துக்கு ஒரே ஒரு வாரத்துக்கு 4 ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகிறோம் அப்படின்னாக்கா ஒரு காணிக்கையை போட்டு வந்த காலம் போய் இப்போ ஒரு குடும்பத்துக்கு 40 காணிக்கை ஆகிப்போச்சு ஒரு மாதத்துக்கே. 40 காணிக்கை இல்லை, நாங்கள் கம்மி. இது போக வந்து சர்ச்சு கட்டுமான பணி, அப்புறம் சர்ச்சு மெயின்டெனன்ஸு, அப்புறம் நமக்கு பாத்ரூம் சரியில்லை பாத்ரூம் கட்டுறதுக்கு காசு, இந்த மாதிரி அப்புறம் ஏகப்பட்ட விஷயங்களில் வந்து கொள்ளையடிக்கக்கூடிய விஷயங்கள் தான் இன்றைக்கி சிஎஸ்ஐ சர்ச்சில் நடந்துக்கிட்டு இருக்கு. இதில் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா எல்லா விஷயமும் இது எல்லாமே மணி பேஸ் தான். ஸோ இது பணத்தின் அடிப்படையாக வச்சு தான். ஆனால் இதில் ஒரு ப்ளஸ் என்ன இருக்குது, இல்லை மைனஸ் என்ன இருக்குதுன்னு பார்த்தோன்னா, இப்போ ஆர்சி சர்ச் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு கீழே வந்து ஸ்கூல்ஸ் இருக்கும், காலேஜஸ் இருக்கும், அவங்களுக்கு ஃபண்ட் பண்ணுவாங்க அந்த காணிக்கை காசுலேருந்து. அது போக வந்து அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் கிடைக்கும், அங்கே வந்து ஒரு எஜுகேஷன் கிடைக்கும், அங்கே உள்ள டீச்சர்ஸ்க்கு சம்பளம் கொடுக்கணும், அந்த ஸ்கூலை மெயின்டைன் பண்ணணும், இப்படி ஒரு விஷயங்கள் இருக்குது. அதே மாதிரி இந்த ப்ராட்டஸ்டாண்ட் சைடில் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வந்து அமெரிக்கன் காலேஜ்லாம் ப்ராட்டஸ்டாண்டோட ஹெட் குவார்ட்டர்ஸ் நம்ம சவுத் இந்தியாவில். அது ஒரு மண்டலம்னு சொல்லுவோம். அதாவது மதுரை ஹெட் குவார்ட்டர்ஸ் ஒரு மண்டலம். அமெரிக்கன் காலேஜ்லாம் அதோட சேர்ந்தது தான். டயசிஸ், பிஷப்பு, இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குமே வந்து டயசிஸ் இருக்குது, இதில் ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது. இது கீழே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குது. அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கவர்மெண்ட், கிட்டத்தட்ட இல்லை, அது ஆக்சுவலாக கவர்மெண்ட் டீச்சர்ஸ்க்கு வாங்கக்கூடிய சம்பளம், அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய பென்ஷன், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த சிஎஸ்ஐ சர்ச்சுங்கிற அந்த ஆர்கனைசேஷன், அதாவது டிஎல்சி சிஎஸ்ஐ ப்ராட்டஸ்டாண்டுக்குள்ளே இருக்கிற சர்ச்சஸோட ஆர்கனைசேஷன்லேருந்து கொடுக்கக்கூடிய ஃபண்டு தான். இந்த ஃபண்டு வச்சு தான் அவங்களுக்கு சேலரிஸ் போகுது, இந்த டீச்சர்ஸ்க்கு போகுது, காலேஜில் ஒர்க் பண்ணுற ப்ரொஃபஸர்ஸ்க்கு போகுது. இது மாதிரி காலேஜஸ் இருக்குது, ஸ்கூலு இருக்குது, ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து இந்த ஆர்கனைசேஷன் கண்ட்ரோலில் நிறையா இருக்குது, இந்தியா ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி ஆர்சி சர்ச்சோட கண்ட்ரோல்லையும் இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆர்கனைசேஷன்ஸ் இருக்குது. பட் பெந்தேகோஸ்தேங்கிற ஒரு விஷயத்துக்கு கீழே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்க அவங்களோட ஒரு குடும்பம் தான் இருக்கும். யார் அந்த சர்ச்சு பாஸ்டராக இருக்காரோ அந்த சர்ச்சு, அப்புறம் அந்த பாஸ்டரோட ஒய்ஃபு, அவங்களோட பிள்ளைங்க, அவங்களோட ஃபேமிலி மட்டும்தான். இது கீழே எந்த ஆர்கனைசேஷன் கிடையாது. இப்போ நான் நினச்சேன்னாக்கா நானும் என் ஒய்ஃபும் சேர்ந்து ஒரு சர்ச்சை ஆரம்பிக்க முடியும், என் வீட்டு மொட்டை மாடியில் ஆரம்பித்து நான் ஒரு பேர் போட்டுக்கிற முடியும். ஸோ இதுதான் இது வந்து ஸ்டார்ட் ஆனது பார்த்தீங்கன்னாக்கா உடனே வந்து இந்த அப்போஸ்தலர், அதாவது என்ன சொல்கிறது, சாப்டர் 1, 2 ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆக்சுவலாக அங்கே ஸ்டார்ட் ஆனது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து ஒரு பெண்டிகாஸ் டேன்னு ஒன்று வந்து பைபிளில் சொல்லப்படுது. என்ன டேன்னு பார்த்தீங்கன்னாக்கா 7 வாரங்களுக்கு அடுத்த வர்ற 50வது நாள் அந்த பண்டிகை கொண்டாடுவாங்க. என்ன பண்டிகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அறுவடை பண்டிகை தான். அதாவது 7 வாரங்கள் வந்து எப்படின்னாக்கா நம்ம வந்து விவசாயம் பண்ணோம்னாக்கா 7 வாரம் கழிச்சு தான் அதோட மகசூல் எடுக்க முடியும். அந்த மகசூலை வச்சு ஒரு பண்டிகை கொண்டாடப்படுது. அந்த பண்டிகை பேர் தான் பெந்தேகோஸ்தே பண்டிகை. அந்த பண்டிகைக்கு வச்ச பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கிரேக்க பேர் தான் அது. ஒரு கிரேக்கம்லேருந்து வந்த ஒரு பேர் தான் அது. ஸோ அந்த பேரை வச்சுக்கிட்டு இவங்க வந்து அதை ஒரு பிரிவாக கொண்டு போயிட்டாங்க. ஒரு பார்ட் ஆஃப் த கிறிஸ்டியானிட்டியாக இவங்க மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அது மாதிரி நிறைய பேர் மாறியிருக்காங்க. ஆனால் அது வந்து எந்த அளவுக்கு சரி தப்பு அப்படின்றது நமக்கு நம்மளோட புரிதலில் தான் இருக்குது. இது வந்து ஒழுங்காக வந்து பைபிளை படித்து அதை ஒரு ஹிஸ்ட்ரியாக எடுத்துக்கிட்டவங்களுக்கு வேறு மாதிரி இருக்கும். பைபிளை வந்து காடோட வேர்டாக எடுத்துக்கிட்டவங்களுக்கும் அது வேறு மாதிரி ஒரு பிரதிபலிப்பு கொடுக்கும். ஸோ இது வந்து இப்போ நம்ம ஒரு வீடியோ போட்டோம்னா அதுக்கு உடனே வந்து ஒரு பெண்டிகாஸ் சர்ச்லேருந்து ஒரு பாஸ்டர் வந்து நமக்கு ஒரு கமெண்ட் போடுறாரு, நீங்கள் சொல்கிறதெல்லாம் தப்பு தம்பி, இருந்தாலும் உன்னை கடவுள் ஆசீர்வதிப்பாராங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு அவர். நான் அந்த கமெண்ட் என்னங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன். அப்படி இல்லைனாக்கா நம்ம பேக் பேக்கர் குமாருக்கு போட்ட அந்த வீடியோவில் கீழே வந்து ஒரே ஒரு கமெண்ட் தான் இருக்கும், அவரோட கமெண்ட் தான் இருக்கும். ஸோ இதுக்கு வந்து இப்போ நான் சொன்ன டீட்டெயிலாக நீங்கள் வந்து விக்கிபீடியாவிலே சர்ச் பண்ணி பார்க்கலாம். வேர்ல்ட்லேயே வந்து மிகப்பெரிய பிஸ்னஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஏகப்பட்ட பிஸ்னஸ் இருக்குது. இப்போ ஒரு ஐடி இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது, அப்புறம் ஆப்பிள் கம்ப்யூட்டர், அவங்களோட ஆப்பிள் நிறுவனங்கள் இருக்குது, அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் சைனாவோட ஏகப்பட்ட கார் நிறுவனங்கள் இருக்குது. இந்த மாதிரி ஏகப்பட்ட பெரிய பெரிய பிஸ்னஸ் இருக்குது. ஆனால் இந்த பெரிய பெரிய பிஸ்னஸ் எல்லாம் கையில் வச்சுக்கிட்டு ஒரு 4-5 முதலீட்டாளர்கள் தான் மிகப்பெரிய உலக பணக்காரர்கள் வரிசையிலே இருப்பாங்க. அவங்க யாருங்கிறத நான் இதுக்கு அடுத்து ஒரு வீடியோவில் போடுறேன். அந்த ஒரு 3 பிராண்டு தான் வந்து இந்த உலகத்திலே மிகப்பெரிய பணக்காரர்கள். ஸோ இந்த 3 பிராண்டுக்காரவங்களையுமே வந்து தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு ஒரு பிஸ்னஸ் இருக்குது அப்படின்னாக்கா அது வந்து இந்த 3 பிராண்டுமே போய் வந்து இறுதி ஆசீர்வாதம் வாங்குற ஒரு இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து ஒரு கோயிலாக இருக்க முடியும். அந்த கோயிலில் இருக்கக்கூடிய ஒரு பாதிரியார்கிட்ட தான் இருக்க முடியும். அதுதான் காட் பிஸ்னஸ்ன்னு சொல்லக்கூடியது. அதாவது கடவுளின் பெயரை கடவுள் அப்படின்ற ஒரு பெயரை வச்சு அந்த வார்த்தையை வச்சு தொழில் பண்ணுறவங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்கனைசேஷன் சொன்னேன் இல்லையா, நான் இந்த ஆர்கனைசேஷன்லாம் பார்த்தீங்கன்னாக்கா மிகப்பெரிய அளவில் ஃபண்டு இருக்குது, மிகப்பெரிய அளவில் சொத்துக்கள் இருக்குது. நீங்கள் இன்றைக்கி டயசிஸ்க்கு ஏகப்பட்ட இந்தியாவுக்குள்ள மிகப்பெரிய பணக்கார ஆர்கனைசேஷன் பார்த்தீங்கன்னாக்கா டயசிஸ் தான் சொல்கிறாங்க.
அதுக்கடுத்து பார்த்தோம்னாக்கா ஆர்சி ரோமன் கேத்தலிக்ஸ் அதே மாதிரி சொத்துக்கள் இருக்குது. இன்னும் ஏற்காடில் உள்ள எல்லா மலைகளும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்சி ஃபாதருக்கு தான் சொந்தமாக இருக்கும். அது மாதிரி வந்து இந்த சொத்துக்கள்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி பெந்தைக்கோஸ்தே சபையை ஆரம்பிக்கிறவங்களுக்கு நம்மளும் ஒரு நாள் இந்த மாதிரி பல மலைகளை வாங்கலான்ற ஆசை இருக்குன்னு நினைக்கிறேன். வேவி இருக்கலாம், தப்பு ஒன்றும் கிடையாது. எல்லாருமே பணம் சம்பாதிக்க தானே வரும். ஆனால் அது கடவுள் பேரை வச்சு அப்பாவி மக்கள்கிட்ட வாங்குற 5-10 புடிஞ்சி வந்து சம்பாதிக்கிறது தான் பெரிய விஷயமா இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா மோகன் சிங் லாசரஸ் சபைக்கோ இல்லை இப்போ நம்ம கமெண்ட் போட்டார் அவர் சர்ச்சுக்கோ போனீங்கன்னாக்கா பெரிய பணக்காரங்க ஒன்றும் பெருசாக வந்து உட்காந்து, ஏன்னா அவங்கெல்லாம் பணம் சம்பாதிச்சிட்டாங்க, அவங்களுக்கு கடவுள் தெரிஞ்ச அவசியம் கிடையாது. இந்த பணம் சம்பாதிக்க முடியாத கொஞ்சம் கஷ்டத்தில் இருக்கிற வீட்டில் யாராவது ஒரு உயிர் இழந்திருப்பாங்க, இல்லை வந்து சரியான வேலை கிடச்சிக்க சரியான சம்பளம் கிடச்சிருக்காது, கொஞ்சம் கஷ்டத்தில் இருப்பாங்க. அதாவது மற்றவங்களை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அவங்க கஷ்டப்படுறதா அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. அவங்கள மாதிரி அவங்களாம் மேனிப்புலேட் பண்ணி அவங்கள வந்து நீங்கள் பாவிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் கடவுள் வந்து உங்களை சொர்க்கத்துக்கு கூட்டு போகணுன்னா நீங்கள் வந்து கடவுளுக்கு உண்மையாக இருக்கணும். அப்படி உண்மையாக இருக்கணும்னாக்கா உங்களை மாதிரி இன்னும் ஒரு 4 பேரை நம்ம இயேசு கிறிஸ்துவை நம்ப வைக்கணும். நீங்கள் வந்து எத்தனை ஆத்துமாக்களை வந்து ஆதாயம் பண்ணி நம்ம சர்ச்சுக்கு கூட்டு வரீங்களா? அதாவது இது ஒரு செயின் பிஸ்னஸ் மாதிரி, நான் உங்களை கூட்டிகிட்டு வந்துட்டேன், நீங்கள் ஒரு 4 பேரை கூட்டு வாங்க, உங்களுக்கு ஒரு இது கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி ஏமாத்துறது தான். ஸோ இந்த ஃபஸ்ட்டு உள்ளே வரவங்க பார்த்தீங்கன்னாக்கா அவங்க போய் தேவையில்லாமல் 4 பேர்கிட்ட திட்டு வாங்குவாங்க, இல்லை அடி வாங்குவாங்க. ஒரு 10 பேர்கிட்ட சொன்னாங்கன்னா ஒரு 2 பேர் சர்ச்சுக்கு கூட்டு வருவாங்க. அவங்கள போய் பிரெயின் வாஷ் பண்ணுறது, அப்புறம் அவங்கள்ட்ட இதே விஷயங்களை சொல்கிறது. நீங்கள் போய் ஒரு 4 பேர்கிட்ட சொல்லுங்கள், ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணி கூட்டுவாங்க. நீங்கள் எத்தனை உங்களோட வாழ்நாளில் எவ்வளோ ஆத்துமாக்களை நீங்கள் ஆதாயம் பண்ணி கடவுளுக்குள்ளே கொண்டு வரீங்களோ உங்களுக்கு அந்தளவுக்கு சொர்க்கத்தில் வந்து பவரான ஒரு பொசிஷனில் இருப்பீங்க நீங்கள், இல்லை என்னென்னமோ சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பல காலங்களாக வந்து சொல்லிக்கிட்டே வராங்க. இதிலிருந்து வெளியில் வர்றதுக்கு இப்போ நான்லாம் ஒரு 4-5 தலைமுறை கிறிஸ்தவனாக இருக்கேன். நான் ஒரு 4 தலைமுறைன்னு நினைக்கிறேன். அது மோஸ்ட்லி எங்கள் தாத்தாவுக்கு முன்னாடி அவங்க தாத்தா அப்பா இருந்திருப்பாங்க. ஸோ இப்போ என் ஜென்ரேஷன், எனக்கு அடுத்த ஜென்ரேஷன் ஒரு கிறிஸ்டியானிட்டி. இப்போ எங்கள் பாப்பா அவங்களுக்கு கிறிஸ்டியனாக தான் நம்ம பதிவு பண்ண போகிறோம். மற்றபடி நம்ம ஹிந்துன்னு சொல்லி போய் சொல்ல போகிறது கிடையாது, இது பண்ண போகிறது கிடையாது. ஆனால் இதில் வந்து ஒரு கிறிஸ்டியனுக்குன்னு ஒரு ஹானஸ்டி இருக்குது. கிறிஸ்டியனுக்கு மட்டும் இல்லை, பொதுவாகவே ஹியூமனுக்குன்னு ஒரு ஹானஸ்டி இருக்குது. அந்த ஹானஸ்டியை மதம் சார்ந்து நீங்கள் வந்து பரப்ப வேண்டாம்னு நான் சொல்கிறேன். நமக்கு நம்ம ஹானஸ்டாக இருக்கோன்னு தெரிஞ்சால் போதும். மற்றவங்களுக்கு நம்ம ஹானஸ்டாக இருக்குன்னு காமிக்கிறதோ, இல்லை நான் மற்றவங்கள அதிகமாக சம்பாரிச்சிட்டேன் அப்படின்னு காமிக்கிறதோ, இல்லை நான் சம்பாரிச்சிட்டேன் நீ ஏன் இப்படி இருக்க, அதனால் நீ வந்து தோற்று போயிட்ட, நீயும் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்கிறதோ வந்து சரியான விஷயமா இருக்காதுன்னு நினைக்கிறேன். இப்போ நான் என் அளவுக்கு எனக்கு இது போதுமானதை நம்ம என்னைக்கு திருப்தி போடுறோமோ அதுவே வந்து ஆக்சுவல் லைஃப்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதில் வந்து கடவுள் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கும்பிடலாம், வேணாம் இல்லை என் உழைப்புல தான் எல்லாமே நடக்குது, நான் எதுக்கு கடவுள் போய் கும்பிடணும் அப்படின்னு நினச்சா கடவுளை கும்பிடாமல் இருக்கலாம். பட் இதில் யாரையும் விமர்சனம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ நான் இது விமர்சனமாக போடலை, இது மாதிரி சொல்லி யாரை ஏமாற்ற வேணாம் தான் சொல்கிறேன் நான். ஏன்னா இது இப்போவே வந்து அதாவது கண்ணுக்கு தெரிஞ்சே வந்து என்னுடைய வாழ்நாள்லேயே வந்து ஒரு ஹிஸ்ட்ரி வந்து அப்படியே தடம் புரண்டு மாறி வேற ஒரு ஹிஸ்ட்ரியாக கொண்டு போய் இப்போ வர்ற ஜென்ரேஷனுக்கோ இல்லை கொஞ்சம் அப்பாவி மக்களுக்கோ போய் திணிக்கப்படுது. இந்த ஹிஸ்ட்ரியாகவே வச்சுக்கிறது தான் பெரிய சிரமமான வேலை. இப்போ நாளைக்கே நானே ஒரு ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம யூடியூப் சேனலுக்கு ஒரு 20 மில்லியன் சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு பேச்சுக்கு. இப்போ நான் ஒரு விஷயம் பைபிளை பற்றி சொல்லணும்னா அந்த 20 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸையும் இப்போ ரீச் ஆகிறது மட்டும் கிடையாமல் அதோட தாண்டியே பல மக்களுக்கு போய் ரீச் ஆகும் இல்லையா? அப்போ நான் வந்து சரியாக சொன்னோன்னா அது சரியாக போய் ரீச் ஆகும், தப்பாக சொன்னோன்னா தப்பாக போய் ரீச் ஆகும். தப்புன்னு அவங்களுக்கு தெரியாது, அது ஆனால் சொல்கிறேன் எனக்கு தெரியும் நான் சொல்கிறது தப்புன்னு. ஸோ அந்த மாதிரி சொல்கிறவங்க வந்து கொஞ்சம் ரியலைஸ் பண்ணி அதை சொல்லணும். ஏன்னா ஒரு வரலாறை மாற்றுறது, நீங்கள் சம்பாதிக்கணுன்றதுக்காக வந்து அப்பாவி மக்களை ஏமாத்துறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யக்கூடாது. அது வந்து கிறிஸ்டியானிட்டிக்கும் அசிங்கம் தான், இல்லை ஒரு முஸ்லீம் பண்ணால் அவங்க மதத்துக்கும் அது அசிங்கம் தான், ஒரு ஹிந்து பண்ணால் அவங்க மதத்துக்கும் அது அசிங்கம் தான். ஸோ யார் பண்ணாலுமே அது வந்து கேவலமான ஒரு விஷயந்தான். பொதுவாகவே இந்த மாதிரி பாஸ்டர்ஸ், அதாவது கிறிஸ்டியானிட்டியில் இப்போ நிறையா வந்து இந்த மாதிரி கெட்ட பேர்கள் நிறையா இருக்குது. காரணம் என்னன்னாக்கா திடீர்னு போது வயக்காட்டுக்குள்ளே ஒரே ஒரு டென்ட்டை போட்டு உட்காந்துக்கிட்டு அங்கே வந்து ப்ரேயர் பண்ணுறோம் அப்படிங்கிறது, அப்புறம் அந்த ஊர் மக்கள் வந்து அடிச்சு துரத்துவோம், இதெல்லாம் தேவையில்லாத வேலை. ஒருத்தன் கிறிஸ்டியனாக மாறானோ இந்துவாக மாறானோ இல்லை முஸ்லீமாக மாறானோ அது அவனோட தனிப்பட்ட விஷயம். அவன் வந்து எதை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி வர்றான்றது விஷயம் கிடையாது. ஒரு வேளை வந்து நீங்கள் சொல்லுங்கள் அதை பற்றி நான் தெரிஞ்சுக்கிறேன்னு ஒருத்தர் கேட்டால் நீங்கள் சொல்லலாம், அதில் ஒரு நியாயம் இருக்குது. பட் வாலண்டியராக போய் நான் சொல்கிறேன் நீ கேளு, நீ கேட்டதில் வந்து மாறு, அப்போ தான் நீ வாழ முடியும் அப்படிங்கிறது வந்து சரியான விஷயம் கிடையாது. இப்போ இந்த கிறிஸ்டியானிட்டியில் இந்த மாதிரி வந்து பல பேர் வந்து பாஸ்டர்ன்ற பேரில் வந்து இந்த மாதிரி நிறையா விஷயம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதனால வந்து இந்த மதத்துக்கு வந்து மிகப்பெரிய என்ன சொல்கிறது தவறான அபிப்பிராயங்கள் பல மக்களிடத்தில் இருக்குது.
அதாவது கிறிஸ்டியன்னு சொன்னாலே யாரும் அந்த அல்லேலியாவா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்து இவங்க வந்து இந்த மதத்தை வந்து கேவலப்படுத்தி வச்சுருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். இப்போ இந்த சிஎஸ்ஐயில் நடந்துக்கிட்டு ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, சிஎஸ்ஐயில் ஒரு தியாலஜிக்கல் காலேஜ் இருக்குது. அந்த காலேஜில் படிச்சுட்டு வர்றவங்கள அந்த பாஸ்டராக அப்பாயின்மெண்ட் பண்ணுறோம். அதுக்கு அந்த சபை மக்கள் மட்டும் கிடையாது. இதே மாதிரி சிஎஸ்ஐ எங்கெங்கே சிஎஸ்ஐ இருக்கோ அந்த சிஎஸ்சியிலேருந்து ஃபண்டு ரைஸ் ஆகுது, காணிக்கை வாங்குறாங்க, இந்த மாதிரி வாங்குறாங்க, எல்லாமே வாங்கி அதுலேருந்து சம்பளம் கொடுக்குறோம். அவங்களுக்கும் அந்த காம்பவுண்ட் வால் சர்ச்சு காம்பவுண்டுக்குள்ளே ஒரு வீடு கட்டி அவங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் கொடுக்குறோம். கரண்ட் பில் மட்டும் அவங்க கட்டிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் போக வந்து அவங்களுக்கு டயசிஸ் ஸ்கூலில் அவங்க பிள்ளைகளை படிக்க வைக்கிறது, இல்லை காலேஜ் படிக்கிறது சலுகைகள் இருக்குது, வெளிநாடுகளுக்கு போய் படிக்கிறதுக்கு சலுகைகள் இருக்குது. இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு சம்பளம் கொடுத்து தியாலஜிக்கல் காலேஜில் படித்து இங்கே வந்து பாஸ்டராக ஒரு போஸ்டிங்கில் உட்காந்து ஒர்க் பண்ணுறவங்க வாரம் சபைக்கு வந்து வேற ஒரு பாஸ்டரை கூப்பிட்டு வந்து போதனைகள் பண்ணாங்க. ஏன்னா இவங்களுக்கு போதனையே பண்ண தரல, கேவலமான பிரசங்கம் பண்ணுறாங்க. இப்போ ஏஎஃப்டி சர்ச்சுக்கு நான் இப்போ சென்னையில் இருக்கும்போது நிறையா போவேன். அவங்க பெண்டிகாஸ்ட் சர்ச் தான், பட் அவர் ஏஎஃப்டி சர்ச் சாம்பி சொல்லதுரை பேசுறதுல ஒரு ஹானஸ்டி இருக்கும், ரொம்ப தெளிவாக பேசுவார். ஏன்னா வர்றவங்க யாரும் முட்டாள் கிடையாதுன்னு அவர் நல்லாவே தெரியும். ஸோ இப்போ சிஎஸ்ஐ சர்ச்சில் என்ன நடந்துக்குன்னா வர்றவங்க எல்லாரையும் முட்டாள் நினச்சிட்டு இருக்காங்க நினைக்கிறேன். ஸோ அதனால தான் அவங்களோட ஒரு ராங்கான ஒரு பிரசங்கமாக பல விஷயங்கள் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அது போக ப்ரைவேட் சர்ச்சில் இருந்து ஆளை கூட்டு வந்து பிரசங்கம் பண்ண வைக்கிறது. இப்போ ஆக்சுவலாக வந்து என்ன பிரச்சனை நடக்குதுன்னா, இப்போ பெந்தைகோஸ்தையில் இருக்கிற அந்த ஃபார்மட் வந்து சிஎஸ்ஐ சர்ச்சுக்குள்ளே வருது. சிஎஸ்ஐ சர்ச்சுக்குள்ளே இருக்கிற ஃபார்மட்டை கூடிய சீக்கிரம் அழிஞ்சு போயிடும் போல். அதுதான் நடக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்மளோட கோட்பாடுக்கும் பெண்டிகாஸ்ட் சர்ச்சஸோட கோட்பாடுக்குமே நிறையா மாறுதல்கள் இருக்குது. காரணம் என்னன்னாக்கா, நம்ம வந்து பரிசுத்த ஆவின்னு சொல்ல மாட்டோம், அந்நிய பாஷை அப்படின்னு ஒன்று சொல்ல மாட்டோம். அந்நிய பாஷையில் ஒரு பாஷையும் கிடையாது. நம்ம பேசுகிற பாஷையிலேயே கடவுளுக்கு சொன்னால் புரியும். ஏன்னா கடவுள் தானே, அவருக்கு எதுக்கு தனி லாங்குவேஜ்? அவர் தான் நம்மளை படித்தானா நம்ம பேசுகிற லாங்குவேஜுக்கும் அவருக்கு தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? நம்ம இங்கிலீஷ் பேசினா இங்கிலீஷ் புரியும், ஹிந்தி பேசினா ஹிந்தி புரியணும், கன்னடா பேசினா கன்னடா புரியணும், தெலுங்கு பேசினா தெலுங்கு புரியணும், இல்லை ரஷ்யன் பேசினா ரஷ்யன் புரியணும். அப்படி இது எல்லாமே புரிஞ்சதானே ஒரு காடு. அவர்கிட்ட என்கிட்ட பேசுகிறதுக்கு நீ தனி லாங்குவேஜில் பேசணும், அதுக்கு உனக்கு ஒரு அருள் கிடைக்கும் அப்படின்னா அது காடு கிடையாதுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அப்படி ஒரு காடும் கிடையாது ஃபஸ்ட்டு விஷயம். ஸோ இந்த அந்நிய பாஷை பேசணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உள்ளே வருது இப்போ சிஎஸ்ஐ சர்ச்சுக்குள்ளே. இதனால என்ன ஆகுதுனாக்கா, ஏற்கனவே அங்கே வர்ற ஒரு மெச்சூர்டான ஒரு மெம்பர்ஸ் இருக்காங்க. அதாவது என்னென்னா, ஓரளவுக்கு இப்போ பெரும்பாலுமே எல்லாருமே மெச்சூர்டான மெம்பர்ஸ் தான், யாருமே வந்து அமெச்சூர் கிடையாது. ஏன்னா எல்லாருமே வந்து அந்த காலத்தில் இப்போ எங்கள் அம்மாவெலாம் பார்த்தோம்னா கடவுளை வந்து பிளாங்காக நம்புவாங்க. பட் நாங்களும் கடவுளை நம்புவோம், ஆனால் பிளாங்காக நம்ப மாட்டோம். பிளாங்கானாக்கா இப்போ சொர்க்கம் ஒன்று இருக்குது, நரகம் ஒன்று இருக்குன்றதை நான் நம்ப மாட்டேன். காரணம் என்னாக்கா, சொர்க்கமும் நரகமும் நீங்கள் செத்ததுக்கப்புறம் போகிறது கிடையாது. இங்கே வாழும்போது நீங்கள் வாழ்கிற வாழ்க்கையில் தான் அந்த வாழ்க்கை சொர்க்கமாக நரகமாங்கிறது நீங்கள் வாழ்கிற வாழ்க்கையில் தான் இருக்குது. இது வந்து நீங்கள் செத்ததுக்கப்புறம் போகிற இடம் ஒன்று கிடையாதுன்னு எனக்கு தெரியும் நல்லாவே. அது இந்த வீடியோ பார்த்துக்க உங்களுக்கும் தெரியும். நம்ம வந்து மதத்துக்கு எதிரானது கிடையாது. கடவுள் நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது. இப்போ சூரியன் பக்கத்தில் போய் பார்க்க முடியாது, எப்படி சூரியன் வந்து உருவாச்சு, எப்படி அது வந்து இவ்வளவு லைட் சோர்ஸை நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்குது, எப்படி இவ்வளவு பாக்டீரியாஸ் அண்ட் வைரஸஸ் கொடுத்துக்கிட்டு இருக்குது, எப்படி இவ்வளோ நியூட்ரிஷன்ஸ் இந்த சாண்டு கொடுத்துக்கிட்டு இருக்குது, எப்படி அது தாவரங்கள் வளருது. இது எதுவுமே வந்து நீங்கள் வந்து சயின்ஸால் பல விளக்கங்களை கொடுக்க முடியுமே தவிர எதுக்குமே ப்ரூஃப் கொடுக்க முடியாது. ப்ரூஃப்னாக்கா நீங்கள் கண்ணில் பார்க்குற விஷயம், ஒரு மண் எடுத்து ஆராய்ச்சி பண்ணுறீங்க, அதில் இதெல்லாம் இருக்குது அப்படின்னு ஒரு ப்ரூஃப் கொடுக்க முடியும். இதெல்லாம் எங்கேருந்து வந்ததுன்னு ஒரு ப்ரூஃப் கொடுக்க முடியும். அது எங்கே இருக்குது, அதுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னாக்கா கண்டிப்பாக வந்து அதுக்கு ப்ரூஃப் கிடையாது. ப்ரூஃப் வந்து விளக்கம் தான் கொடுக்க முடியும் ஒரு அறிவியலால். அதுக்கும் எல்லாத்துக்குமே விளக்கம் கொடுக்க முடியாத பல விஷயங்களுக்கு தான் நம்ம வந்து கடவுள்னு ஒரு பேரை சொல்லி முடிச்சு விட்ருவாங்க ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சு. ஸோ அதனால் கடவுள் நமக்கு மேலே ஒரு பெரிய பவர் உண்டு. இப்போ நம்ம வந்து நல்ல விஷயம் நடந்துச்சுன்னா அது கடவுள் புண்ணியத்தால் நடந்ததுன்னு நம்ம சொல்கிறோம். ஒரு கெட்ட விஷயம் நடந்ததுன்னா அது துரதிஷ்டம் அப்படின்னு சொல்லிடுறோம். அது இங்கே வந்து அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்துடுறோம். இந்த அதிர்ஷ்டம் துரதிஷ்டம் இருக்குல்ல, இந்த துரதிஷ்டம் வந்து கெட்ட விஷயம்னு வச்சுங்களேன். அந்த அதிர்ஷ்டம் தான் காடு நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா என்னையை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் தான் காடு. இப்போ ஒருவேளை நீங்கள் ஒரு விஷயம் பண்ணுறீங்க, அதே விஷயத்தை ஒரு 10 பேர் பண்ணுறாங்க, 10 பேர் பண்ணி கிடைக்காத ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னாக்கா அந்த இடத்துல காடுன்னு நம்ம சொல்லிக்கலாம், இல்லை அதிர்ஷ்டம்னு சொல்லிக்கலாம். அந்த 10 பேரில் கிடைக்காத அந்த 9 பேரும் பார்த்தீங்கன்னாக்கா துரதிர்ஷ்டவாசிகள் தான். அதுக்காக அவங்க கடவுள் இல்லைன்னு சொல்லுவாங்களா, அவங்களும் கடவுள் நம்பிக்கை உண்டு. அவங்க அடுத்த தடவை கிடைக்கணும், நமக்கு அந்த அதிர்ஷ்டம் கிடைக்கணும் அப்படின்னு தங்களுக்குள்ள ஒரு தன்னம்பிக்கையை விதைப்பாங்க. அந்த தன்னம்பிக்கைக்கு பேர் தான் கடவுள். அவங்க என்னன்னா கடவுளை வேண்டுவாங்க, கடவுளே அடுத்த தடவை எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தன்னம்பிக்கையோட மறுபடியும் அடுத்த தடவை போடுவாங்க. அந்த 9 பேரில் கண்டிப்பாக ஒரு ஆளுக்கு மறுபடியும் ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கும். அவர் கடவுளை மறுபடியும் பிரார்த்தனை பண்ணத்தான் போகிறது. ஸோ இந்த மாதிரி சிம்பிளான விஷயங்கள் தான். இந்த மாதிரி ப்ரைவேட் சர்ச்சஸ்லாம் நிறையா வர்றது வந்து சரியாக தப்பா அப்படின்னாக்கா,
பொதுமக்கள் தான் இதில் கொஞ்சம் அவேர்னஸாக இருக்கணும், கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருக்கணும். எதை நம்பணும் எதை நம்பக்கூடாதுங்கிற கிளாரிட்டியை உங்கள் பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். நீங்கள் உங்கள் பிள்ளைங்க தான் வந்து பின்னால் உங்களுக்கு அடுத்த ஜென்ரேஷன் அவங்க தான். நீங்கள் உங்கள் பிள்ளைங்களுக்கு இந்த கிளாரிட்டி கொடுத்தா தான் அவங்க பிள்ளைங்களுக்கு அந்த கிளாரிட்டி கொடுக்க முடியும். ஸோ கடவுள் எது, வேர்ல்டுனா என்ன, எஜுகேஷன்னா என்ன, நாலேஜ்னா என்ன, இது எல்லாமே வேறு வேறு. மேபி உங்களுக்கு வந்து இதில் ஏதாவது ஒரு முரண்பட்ட கருத்தோ இல்லை இது சரி தப்பு இது இல்லை வேறு ஏதாவது ஒரு டாபிக் பற்றி நம்ம அடுத்து பேசலாம், டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாக்கா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்புறம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த மாதிரி வீடியோ, இது மாதிரி டிஸ்கஷன் வீடியோ மட்டும் இல்லாமல் அது போக நம்ம வந்து குக்கிங் வீடியோஸ் கொடுக்கணும், க்ரியேட்டிவ் ஐடியாஸ் இந்த மாதிரி வீடியோஸ் போட்டுக்கிட்டு அக்வாரியம், அக்வாஸ்கேப்பிங் இந்த மாதிரி க்ரியேட்டிவிட்டி சம்மந்தப்பட்ட நிறையா விஷயங்கள் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ நம்ம சேனலோட முக்கியமான நோக்கம் என்னென்னாக்கா பார்க்குற மக்களுக்கு ஒரு நல்ல விஷயங்கள் போய் சேரணும், ஒரு க்ரியேட்டிவிட்டியான ஒரு விஷயங்கள் போகணும், அதே சமயத்தில் வந்து அது வந்து ஒரு நேர்மையான விஷயமாகவும் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம சேனலில் தொடர்ந்து போட்டுருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை மறக்காம வாட்ச் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.